பாரம்பரியமான தென்னாட்டு சமையல். இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் பால் வச்சு ஒரு புலாவ் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. முதல்ல வந்து நெய் எடுத்துக்கணுங்க. அடுத்தது கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணும். அடுத்தது பட்டை, லவங்கம், சோம்பு வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலை வச்சுருக்கேன். இந்த பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கோங்க. இது வந்து 2 வெங்காயம் எடுத்துக்கங்க. பெருசாக 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது 8 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். சால்ட்டு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாங்க. காஞ்சிச்சு. இப்போ அடுத்தது அது கூட எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. காயிட்டுங்க. நம்ம பட்டை, லவங்கம், சோம்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். முந்திரி வேணும்னா நீங்கள் சேர்த்துங்க, நான் சேர்க்கலைங்க. 2 பிரிஞ்சி இலை. இது வாசனைக்கு ரொம்ப வாசனையாக இருக்குங்க இது போட்டேன். அடுத்தது வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோங்களே, அது அடுத்தது வந்து வெங்காயம் போட்டுக்கிறோம். கூடயே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நான் வந்து ஒரு 8 வச்சுருக்கேங்க. 8. இன்னும் காரம் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கோகோனட் மில்க் ஊற்ற போகிறோம் இல்லைங்களா. இது கூட நம்ம இப்போ புதினா சேர்த்துக்கலாம். இதில் ஜஸ்ட்டு ஒரு 4 இலை போடுங்க, போதும், ரொம்ப வேண்டாம். இப்போ நல்லா வதங்கிக்கிறோம். நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்க. இப்போ வந்து நான் வந்து இந்த கிளாஸில் வந்து 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேங்க ரைஸு. 2 கிளாஸுக்கு வந்து 5 கிளாஸ் பால் எடுத்து வச்சுருக்கேங்க நான். ஓகேங்களா? இப்போ முதல்ல ரைஸ் போட்டுப்போம். போட்டுட்டோங்க ரைஸு. இப்போது இது கூட சால்ட் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் போடுறேங்க. இப்போ இந்த பால் வந்து 5 கிளாஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்படியே விட்டுக்கலாம். கொஞ்சம்
உப்பு எல்லாம் போட்டுங்க. ரைஸை எப்படி கிண்டி விட்டுடுங்க. இப்போ ஃபாஸ்ட்டில் வச்சுங்க. மூடி போட்டு போங்க. இப்போ வந்து 5 விசில் வரணுங்க. 5 விசில் வரலாம் நம்ம வெயிட் பண்ணணும். ஆச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்துருக்கேங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்து பால் வந்து 5 கிளாஸ் ஊற்றிருக்கேங்க. நான் வந்து இந்த கிளாஸில் வந்து 2 கிளாஸ் அரிசி, அதே கிளாஸில் வந்து 5 கிளாஸ் வந்து பால் எடுத்து ஊற்றிருக்கேன். 5 விசில் விட்டுருக்கேங்க. தேங்காய் பால் சாதம். ஓகேங்களா, இப்போ ரெடி ஆகிடுச்சி. தேங்காய் பால் சாதம். ஓகேங்களா, எப்படி இருக்குது பார்ப்போங்களா. நான் இது கார்னிஷ்காக ஒரே ஒரு முந்திரி வச்சுருக்கேங்க. பட் வந்து நீங்கள் முந்திரி வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்த்துக்கலைங்க. ஓகேங்களா, ஏலக்காய் கூட ஒன்று சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காய் சேர்த்துக்கல. எப்படி இருக்குது பார்ப்போம். அது கூட வந்து தேங்காய் பால் எடுத்து குருமா வச்சுருக்கோங்க. அதுக்கு சூப்பருங்க, செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்காய் பால் சாதம். ஓகேங்களா, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.